அறம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவரை போல உலகத்துல எந்த அறநூலையும் இவ்வளவு எளிமையா ஒரு விளக்கம் சொன்னதே இல்லை. மடத்துக்கள் மாசு இலனாதல் அனைத்து அரண். உள்ளத்துல குற்றம் இல்லாம இருந்தா போதும், இதுதான் என்று இவ்வளவு எளிமைப்படுத்தி அறம் என்றால் இதுதான் என்று வலியுறுத்திய ஒரே அறநூல் வள்ளுவருடைய அறநூல். இல்லைன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அழகுக்காரு அவா வெகுளி இன்னாற்றல் இன்னாண்டும் இழுக்காய் என்றது அறம். அறம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன விளக்க வேண்டும் என்று சொல்கின்றார். முதல்ல அழுக்காரை விளக்க வேண்டும். இந்த அழுக்காறு தான் இன்னைக்கு தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள் கதாநாயக வடிவம் பெற்றிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் அழுக்காறு, ஒருவர் மீது ஒருவர் பொறாமை, ஒருவருக்கு ஒருவர் போட்டி. நான் உன்னை கொடி தோண்டி பதித்து விடுகின்றேன் பார், நான் உன்னை அழித்து விடுகின்றேன் பார் என்ற அழுக்காறு தான் இன்னைக்கு நெடுந்தொடருக்கே கருப்புற அழுக்காறு தான். அந்த அழுக்காறு எப்படி சொல்றீங்களோ அதுதான் அந்த நெடுந்தொடருடைய வேறுபாடு. அதனால அழுக்காறு இல்லாம இருக்கதான். அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அவா வெகுளி இன்னாற்றல் இல்லாம இன்றைக்கு நடைமுறைகளாகிவிட்டன. இதற்கு எடுத்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று தேவையும் தகுதியும் இல்லாததற்கு ஆசைப்படுவது ஒரு பக்கம், அடுத்தவர்களை எரிந்து விடுறதுல எவன் ஏமாந்தாலும் அவன் மேலே எரிந்து விடலாம் என்று அதில் தப்பித்துக் கொள்ளும் மார்க்கத்தோடு யாருமாவது எரிந்து விடுவது தன்னுடைய வேற்றுமைத்தனத்தை காட்டிக் கொள்ளுகின்ற அந்த திரை இன்னொரு பக்கம். இதெல்லாம் தேவைதானா? இதை தவிர்க்க வேண்டாமா என்றுதான் வள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.